Realme இருந்து 10 Pro Plus மற்றும் 10 Pro அப்படிங்கிற 2 ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த 2 ஃபோன்லயும் வந்து Realmeயோட 10 Pro Plusல என்ன விஷயங்கள் வருது அப்படிங்கிறத டீட்டெயிலாக வந்து வீடியோல சொல்லியிருந்தேன். அதை பார்க்கலாம் மேலே கார்டு கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்க. இப்போ அதோட கொஞ்சம் பட்ஜெட் சென்ட்ரிக் வெர்ஷனான Realmeயோட 10 Proல என்ன விஷயங்கள் வருது அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோக்குள்ள போக முன்னாடி ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. இப்போ நம்ம இந்த ஃபோன்ல என்ன விஷயங்கள் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல ஃபோன்ல இருக்க டிஸ்பிளேல இருந்து ஆரம்பிக்கலாம். ஃப்ரண்ட் சைடில் ஒரு 6.7 இன்ச்க்கான ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் உள்ள LCD டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு. மேலும் 240 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் வருது. இந்த டிஸ்பிளேக்கு 93.76% ஸ்கிரீன் டு பாடி ரேஷியோ தராங்க. 680 நிட்ஸ் வரையும் இதோட பீக் பிரைட்னஸ் போகுது. இது ஒரு பஞ்சுவல் டிஸ்பிளேயாக தராங்க. ஸோ டிஸ்பிளே குவாலிட்டி LCD கொடுத்திருந்தாலும் நல்லா தான் கொடுத்திருக்காங்க. ஆனா நமக்கு Realmeயோட 10 Pro Plusல வந்து OLED டிஸ்பிளே கொடுத்து குறிப்பிடத்தக்கது. அது இதோட பயங்கர டாப் நாச்சான டிஸ்பிளே. ஸோ இருந்தாலும் இந்த டிஸ்பிளே வந்து குறை சொல்ற மாதிரி இல்ல. அடுத்தபடியா ப்ராசஸர் பத்தி பார்க்கலாம். பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதுல Snapdragonோட 695 ப்ராசஸர் பயன்படுத்துறாங்க. கிராபிக்ஸ்க்கு Adrenoவோட 619 GPU கொடுக்குறாங்க. ஸோ ப்ராசஸர் ரேங்கிங் எப்படி பார்க்கும்போது இது 54வது ரேங்க் வருது. அதாவது சி கிரேட் ப்ராசஸராக தராங்க. ஸோ பேசிக்கா மிட் செட்டிங்ஸ் வரையும் எல்லா விதமான கேம்ஸும் விளையாடலாம். சில ஹெவியான கேம்ஸும் விளையாட முடியும். மற்றபடி RAM இன்டர்னல் ஸ்டோரேஜ் பொறுத்தவரை இந்த ஃபோன் 2 டிஃபரெண்டான கான்ஃபிகரேஷன் வருது. 8GB RAM வித் 2GB ஸ்டோரேஜ் மற்றும் 12GB RAM 2GB ஸ்டோரேஜில் வருது. RAM LPDDR4X RAM பயன்படுத்துறாங்க. ஸ்டோரேஜ் UFS 2.2 வருது. மற்றபடி 1TB வரையும் மைக்ரோ SD கார்டுக்கான சப்போர்ட்டும் இல்ல தராங்க. ஒருவேளை இந்தியாவில் லான்ச் பண்ண பிறகு RAM இன்டர்னல் ஸ்டோரேஜில் ஏதாவது மாற்றங்கள் இருந்தால் அதை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுறேன். டியூல் சிம் சப்போர்ட்டும் இருக்கு. இந்த ஃபோன் Android 13 OSல Realmeயோட 4.0 இன்டர்ஃபேஸ் ரன் ஆகுது. அடுத்தபடியாக இந்த ஃபோனோட கேமராஸ் பத்தி பார்க்கலாம். பேக் சைடுல இந்த ஃபோன்ல 2 கேமரா இருக்கு. Realmeயோட 10 Pro Plusல நமக்கு 3 கேமரா கொடுத்திருந்தாங்க. ஆனா இந்த ஃபோன்ல 2 கேமரா தான் இருக்கு. மொத கேமரா ஒரு 108 மெகாபிக்சலுக்கான சாம்சங்கோட HM6 சென்சார். இது f1.75 ஆப்பர்ச்சர்ல வருது. ரெண்டாவது கேமரா 2 மெகாபிக்சலுக்கான போர்ட்ரேட் லென்ஸ் கொடுக்குறாங்க. இது f2.4 ஆப்பர்ச்சர்ல வருது. ஸோ Realmeயோட 10 Pro Plusல இந்த ரெண்டாவது கேமரா ஒரு அல்ட்ரா வைட் கேமரா கொடுத்திருந்தாங்க. மூணாவதாக மேக்ரோ கேமரா கொடுத்திருந்தாங்க. ஆனா இந்த ஃபோன்ல அல்ட்ரா வைட் கேமராவை தூக்கிட்டாங்க. அதே மாதிரி மூணாவது மேக்ரோ கேமராவுக்கு பதிலாக இதுல போர்ட்ரேட் கேமரா கொடுத்திருக்காங்க. ஸோ கேமரால வித்தியாசம் இருக்கு. அதே ஃப்ரண்ட் சைட் செல்ஃபி அப்படின்னு பார்க்கும்போது 16 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா கொடுக்குறாங்க. இது சாம்சங்கோட S5K3P9 அப்படிங்கிற சென்சார் f2.45 ஆப்பர்ச்சர்ல வருது. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ஃபோனோட சைடுல பவர் பட்டன்ல தராங்க. இது போல ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் இருக்கு. ஹைரஸ் ஆடியோ சப்போர்ட்டும் தராங்க. 3.5 ஆடியோ ஜாக் சப்போர்ட் இதுல கிடையாது. ஃபோனோட வெயிட் 190 கிராம் வருது. மேலும் 5Gக்கான SANSI சப்போர்ட் இதுல இருக்கு. ஸோ இந்தியாவில் உள்ள எல்லா விதமான 5G சிம்மும் இதுல சப்போர்ட் ஆகும். டியூல் 4G வோல்டேஜ் சப்போர்ட்டும் தராங்க. பேட்டரிஸை பத்தி பேசலாம். இது ஒரு 5000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இது சார்ஜ் பண்ணுறதுக்கு 33 வாட்க்கான ஃபாஸ்டிங் சப்போர்ட் தராங்க. சார்ஜ் பண்ணுறதுக்கு USB Type-C போர்ட் வருது. ஸோ ஓரளவு டீசெண்டாக சார்ஜ் பண்ண முடியும். கடைசியாக இந்த Realmeயோட 10 Proவோட விலை அப்படின்னு பார்க்கும்போது சைனாவில் பிரைசிங் வச்சு கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 18,500 அப்படிங்கிற பிரைசிங்கில் சைனாவில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்தியாவில் லான்ச் பண்ணும்போது ஒரு 20,000 ரூபாய் செக்மெண்ட்டில் வரும் எதிர்பார்க்கப்படுது. ஸோ இதோட எக்ஸாக்ட் பிரைஸ் தெரிஞ்ச உடனே கீழே லிங்க்ல ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் இந்த Realmeயோட 10 Pro பற்றி என்ன நினைக்கிங்க அப்படிங்கிறத கீழே காமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா ஒரே லைக் கொடுத்துருங்க. நான் டெக் தமிழுக்காக மற்ற வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.